அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 23வது வசனத்தில் வரல. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கார். அப்போ சுயமோகிகளின் தலைவனும் அங்கே பார்வோன் அவர் கூட அந்த திராட்சரசம் பிழிந்து கொடுக்குற அவரும் கூட இருக்கிறார். அப்போ அவங்க குற்றம் செய்ததுனால சிறைச்சாலையில் பிடிச்சு போட்டுடுறாங்க. 2 பேரும் சொப்பனம் பார்க்குறாங்க. ஒருத்தர் ஒரு கனவு பார்க்குறாரு, எனக்கு எதிராக ஒரு திராட்சை செடி வளர்ந்துருக்கு, அதில் 3 கிளைகள் விட்டுருக்கு, பூத்துருக்கு, காய்ச்சிருக்கு, கனி கொடுத்துருக்கு. நான் மறுபடியும் பார்வோனுக்கு அந்த பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை பிடிஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த அர்த்தம் சொல்லுவார். இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு சொப்பனம் பார்ப்பார். என் தலையில் 3 வெள்ளைக்கூடை இருக்கிறது, அதில் பார்வனுக்காக சமைக்கப்பட்ட சகல பணியாரங்களும் அதில் இருக்கிறது, பறவைகள் அதை என்ன பண்ணுது, கொத்தி சாப்பிடுது அப்படின்னு. அப்போது அதுக்குள்ளே அர்த்தத்தை சொல்கிறார். அர்த்தம் சொல்ல யாரும் இல்லைங்கும் போது அர்த்தம் சொல்வது, கனவுக்கு அர்த்தம் சொல்வது தேவனுடைய காரியம். அப்போ முன்னாடி கண்ட அந்த திராட்சை கொடியை பார்த்தவருக்கு 3 கொடிகளும் 3 நாளும், இன்னும் 3 நாளைக்குள்ளே பழையபடி உனக்கு வேலை திரும்பவும் கிடைக்கும், பார்வோன் அரசனுக்கு நீங்கள் திராட்சை ரசம் பிழிந்து கொடுக்குறோன்னா அந்த வேலை உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவார். அதே போல் அந்த வேலை உனக்கு கிடைக்கும். இவர் வெள்ளைக்கூடை 3 தலையில் இருந்தது, அதில் பணியாரங்கள் இருந்ததுன்னு பார்த்தாரு பாருங்க. இவருக்கு என்ன அர்த்தம் சொல்லுவார்னா, இன்னும் 3 கோடிகளும் 3 நாளாம், இன்னும் 3 நாளைக்குள்ளே ஒன்று அந்த அரசன் தூக்கிலே போட்டு விடுவார் அப்படின்னு சொன்னார். அதே போல் நடக்கும். கனவுக்கும் நம்ம பார்க்குற கனவுக்கும் பல அர்த்தங்கள் உண்டு. அந்த அர்த்தங்களை சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம், தேவ அபிஷேகமும் இருக்கணும். அப்போ தான் நம்ம பார்க்குற சொப்பனத்திற்கு, கனவுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா.